கிங்ஸ் ரெஸ்டாரண்ட் ஹோட்டலிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வு அம்பாறை மாவட்ட சமாதான நீதவான் சங்கம் மற்றும் அக்கரைப்பற்று கல்முனை சாரணர் சங்கம் நடத்தும் இன நல்லிணக்க இஃப்தார் நிகழ்வாக இப்போது முதல் இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் முன்னாள் அக்கரைப்பற்று வலய கல்வி பணிப்பாளர் சமாதான நீதவான் சங்கத்துடைய தலைவர் அல்ஹாஜ் ULM ஹாசிம் JP அவர்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்கு ஒரு ஏற்பாட்டை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இங்கே முஸ்லிம் மீடியா போரத்துடைய பிரதி தலைவர் உதவி மாவட்ட சாரணர் ஆணையாளர் சமாதான நீதவான் சங்கத்தினுடைய செயலாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் எங்கள் அன்புக்குரிய JP அவர்கள் அவருடைய ஏற்பாட்டிலே மிக சிறப்பாக இந்த இஃப்தார் நிகழ்வு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு அளிக்கப்பட்ட அத்தனை அதிதிகளையும் மொத்தமாக வரவேற்கின்றோம். இங்கே காலத்தின் வேகத்தை கடிகார முள்ளுகள் முந்திக் கொண்டிருக்கின்றன. இஃப்தார் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இங்கே வந்திருக்கின்ற அத்தனை அதிதிகளையும் மொத்தமாக வரவேற்றுக் கொண்டு நிகழ்வில் முதல் அம்சம் இறைமறை வசனம், அதனை ஓதி நிகழ்வை ஆரம்பிக்க இங்கே நாங்கள் அன்போடு அளிப்பது முஃப்தி அகமட் அவர்களை அழைக்கின்றோம். இங்கே أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله. கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பித்து வைத்த முஃப்தி அகமதுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு முஸ்லிம் மீடியா போரத்துடைய பிரதி தலைவர் உதவி மாவட்ட சார்ந்த ஆணையாளர் சமாதான நீதவான் சங்கத்துடைய செயலாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் எங்கள் அன்புக்குரிய JP அவருடைய ஏற்பாட்டிலே அல்ஹாஜ் ULM ஹாசிம் JP அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் வலய கல்வி பணிப்பாளர் சமாதான நீதவான் சங்கத்துடைய தலைவர் அல்ஹாஜ் ULM ஹாசிம் JP அவருடைய தலைமையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிதிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த அடிப்படையிலே இங்கே வரவேற்புரை வழங்குவதற்காக அன்போடு இங்கே அழைப்பது MI உதுமாலப்பை மாவட்ட சாரண ஆணையாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்விலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சமாதான சபையின் தலைவர் அல்ஹாஜ் ULM ஹாசிம் அவர்களே, பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற ASP அவர்களே, எங்களுடைய விசேடமாக திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கின்ற மைசூம் மௌலவி அவர்களே, எங்களை வலய கல்வி பணிப்பாளர்களே, JP சங்க ஊழியர்களே, அந்த சாரண சங்க உறுப்பினர்களே, அனைவர்களையும் வரவேற்பதில் மிகவும் முயற்சி அடைகின்றேன். காலம் நேரம் போதாமையினால் எல்லோரையும் விழித்தவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வரவேற்புரை வழங்கி விடைபெற்ற மாவட்ட சார்ந்த ஆணையாளர் எங்கள் அன்புக்குரிய எம்ஐ உதுமா லப்பை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே இங்கே சிறப்பு பயான் இடம்பெற இருக்கிறது. அதனை நிகழ்த்த இங்கே வருகை தந்திருக்கின்ற மௌலவி அவர்களை அன்பாக அழைப்பதற்கு இடையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிதிகளை சுருக்கமாக வரவேற்று விடைபெற்றார். இன்றைய நிகழ்விலே வரவேற்புரை வழங்கிய எம்ஐ உதுமா லப்பை அவர்கள். இருந்தாலும் வருகை தந்திருக்கின்ற அதிதிகளை நாங்கள் வரவேற்ற பிற்பாடு இங்கே சிறப்பு பயான் இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சிறந்த சமூக சேவைக்காக இன நல்லிணக்கத்துக்கு பாடுபட்ட ஒருவர் அல்ஹாஜ் தேசகீர்த்தி KL அப்துல் ரஹ்மான் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவரோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த தேசகீர்த்தி தேசபந்து டாக்டர் மௌசூன் ஹாஜியார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அகில இலங்கை சமாதான நீதவான். அந்த அடிப்படையிலே சுமார் 40 நாடுகளுக்கு மேல் அவர் இன நல்லிணக்கத்துக்காக பயணம் செய்த ஒருவர். அந்த அடிப்படையில் அவரையும் இங்கே வரவேற்று, அதுபோல் அம்பாறை மாவட்டத்திலே நீர்ப்பாசன திணைக்களத்திலே பொறியியலாளராக இருந்து இப்போது பொலனறுவை மாவட்டத்திலே பிரதம நீர்ப்பாசன பொறியியலாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற MSM நவாஸ் அவர்களையும் வரவேற்று, அதுபோல் இங்கே நினைவு சின்னம் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்ற அதிதிகளும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்று ASP ஆக இங்கே அக்கரைப்பற்றிலும் கல்முனையிலும் இருந்து வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய அதிதிகள் அவர்களையும் வரவேற்று, மொத்தமாக வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் வரவேற்று நிகழ்விலே அடுத்து இடம்பெற இருப்பது சிறப்பு பயான். அவற்றை இங்கே வழங்குவதற்கு என்று சருடூன் மௌலவி அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அக்கரைப்பற்று ஜமியத்துல் உலமா சபையினுடைய பிரதி தலைவர் எங்கள் அன்புக்குரிய NT சருடூன் மௌலவி அவர்கள். இப்போது வருகை இருக்கின்ற மார்க் அறிஞர் எங்கள் அன்புக்குரிய முபாரக் அப்துல் மஜீத் அவர்களையும் வரவேற்கின்றோம். இங்கே பிரபல ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், அதுபோல் ஏனைய துறை சார்ந்த அதிதிகள் என்று பலரும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து சிறப்பு பயான் இடம்பெற இருக்கிறது. இன்று கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களில் மகரிப் தொழுகைக்காக அதான் ஒலிக்க இருக்கின்ற நேரம் 6:15. ஏனைய மாகாணங்களில் 6:21. அந்த நேரத்தை கருத்திலே கொண்டு சிறப்பு பயானை வழங்குவதற்காக அன்போடு இங்கே அழைக்கின்றோம் மௌலவி NT சருடூன் அவர்களே. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد مصطفى صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. மதிப்புக்குரிய பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பிரமுகர்களே, சங்கையான ரமலானுடைய மாதம் 27 நோன்புகளை நோற்றவர்களாக இந்த ரமலானுடைய மாதம் இன்னும் ஓரிரு தினங்களில் எம்மை விட்டும் பிரிந்து செல்லக்கூடிய, அந்த ரமலானுக்கு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்படிப்பட்ட இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹ் இந்த ஒன்று கூடலை அவன் விரும்பக்கூடிய அவனது அருளும் ரஹ்மத்தும் நிறைந்த ஒன்றாக மாற்றி அருள்வானாக. இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களுடைய வருகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று முதலாக பிரார்த்தனை செய்கின்றேன். மதிப்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் என்பது உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் ஓர் அணியின் கீழ் உலகத்தில் அல்லாஹ்வின் மிக பெரும் ஒரு கட்டளையை ஒரு மாதம் முழுவதும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த சந்தர்ப்பம்தான் சங்கையான நோன்பை உள்ளடக்கிய ரமலானுடைய மாதம்.
மதிப்புக்குரியவர்களே, நோன்பு என்பது வெறுமனே அல்லாஹ்வின் ஒரு கட்டளையாக நாம் பசித்திருந்து தாகத்துடன் எங்களது நேரங்களை செலவு செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக நாங்கள் அதனை நினைத்துவிடக் கூடாது. மாற்றமாக இந்த ரமலானுடைய நோன்பு என்பது ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையின் சாராம்சத்தை, ஒரு மனிதன் உலகத்தில் எப்படி வாழ வேணும் என்கின்ற ஒரு மிக பெரும் பயிற்சி பட்டறை தான் இந்த ரமலானுடைய காலம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதன் அவனது உலக வாழ்க்கையின் சாராம்சம் அவன் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு இடையில் இருக்கின்ற அந்த உறவை பலப்படுத்துவதும், படைப்பினங்களுடனான அவனது தொடர்பை சீராக அமைத்துக் கொள்வதும் தான் இந்த உலக வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னை படைத்து ஆளுகின்ற அந்த படைத்த அல்லாஹ்வுடைய தொடர்பையும் படைப்பினங்களுடைய இறுக்கமான உறவுகளையும் பேணுவதற்கு புடம் போடக்கூடிய, பட்டை தீட்டக்கூடிய ஒரு மிக பெரும் பாசறைதான் இந்த ரமலான் என்றால் அது மிகையாகாது. மதிப்புக்குரியவர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்கின்ற போது அவனது முதலாவது இலக்கு படைத்தவன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, அல்லாஹ் விலக்கி இருக்கின்ற விடயங்களை தவிர்ந்து நடந்து கொள்வது. இதனை எங்களது வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த ரமலான் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, முதலாவதாக படைத்தவன் அல்லாஹ்வுக்கு வழிபட வேணும் என்கின்ற ஒரு மிக பெரும் நியதியை, கட்டளையை இந்த ரமலான் எங்களது வாழ்க்கையில் சாத்தியப்படுத்துகின்றது. சுபஹுடைய நேரம் பாங்கு சென்னவுடன் எங்களுக்கு ஆகுமான ஹலாலான உணவையும் ரிஸ்கையும் நாங்கள் தடுத்துக் கொள்கின்றோம். மக்ரிபுக்கான பாங்கு சொல்கின்ற இடைப்பட்ட நேரத்தில் எங்களது ஆசைகளையும் தேவைகளையும் நாங்கள் கட்டுப்படுத்தி படைத்தவன் அல்லாஹ்வுக்கு வழிபட வேணும் என்கின்ற அந்த சிந்தனை ஒரு மாத காலமான பயிற்சியின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாடத்தை கற்றுத் தருகின்றான். மதிப்புக்குரியவர்களே, இது போன்றுதான் அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு ஆரம்பமாக, பயிற்சி பாசறையாக இந்த ரமலான் எங்களுக்கு மிக பெரும் ஊண்டு சக்தியாக மாறுகின்றது. அல் குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், படைத்தவன் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற சொத்து செல்வங்களில் நீங்கள் நல்ல விடயங்களுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்கின்ற பல வகையான வசனங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு மிக பெரும் சந்தர்ப்பமாக இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ரமலான் என்றாலே அது மிக பெரும் ஏழைகளுடைய வீடுகளும் செல்வங்களால் பொருட்களால் வலிந்து, ரமலான் முடிந்து சில மாதங்களுக்கு தேவையான அளவுக்கு மிக பெரும் செல்வங்களும் பணங்களும் இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ரமலானுடைய காலம். எங்கு பார்த்தாலும் இல்லாதவர்கள் கூட கொடுக்க வேணும் என்கின்ற ஒரு மனோநிலையை அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலத்தில் உருவாக்குகின்றான். தனவந்தர்கள், கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், அந்த வரிசையில் இல்லாதவர்கள் கூட நானும் ஏதாவது ஒன்றை கொடுத்து இந்த சதகாவுடைய நன்மையை அடைந்து கொள்ள வேணும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய காலம். மதிப்புக்குரியவர்களே, ரமலானுடைய காலங்களில் எங்களது இஸ்லாமிய சமூகங்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற செலவுகளை பார்க்கின்ற போது அது பல மில்லியன் பில்லியன்களாக மாறுகின்றது. நிவாரண பொதிகளாக அல்லது பள்ளி வாயல்களுக்காக, மதர்சாக்களுக்காக, கஞ்சிகளுக்காக, இஃப்தார்களுக்காக, ஏன் 27ஆம் நோன்புடைய சாப்பாடுகளுக்காக ஆயிரம் பார்சல்கள், உணவுகள் என்று பல வகையான செலவுகள் நடைபெறக்கூடிய, மனிதர்கள் விரும்பி தர்மங்கள் செய்வதற்கு ஆசைப்படுகின்ற, உள்ளங்கள் எல்லாம் கனிந்து விருப்பத்துடன் தர்மம் செய்கின்ற ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். இப்படிப்பட்ட கனிவான உள்ளத்தை, இப்படிப்பட்ட சிந்தனையை ஏற்படுத்துவது இந்த நோன்பு என்றால் அது மிகையாகாது. மதிப்புக்குரியவர்களே,
இது போன்றுதான் உலகத்தில் அல்லாஹ் தடுத்திருக்கின்ற விடயங்களை தடுத்து நாங்கள் எங்களது வாழ்க்கையில் தவிர்ந்து நடப்பதற்கு, அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்ற விடயங்களை தவிர்ந்து நடப்பதற்கு எங்களுக்கு இந்த ரமலானுடைய நோன்பு மிக பெரும் உதவியாக இருக்கின்றது. அது எப்படி பார்த்தால், மதிப்புக்குரியவர்களே, நோன்பு என்பது ஃபஜ்ருடைய பாங்கு சொல்கின்ற நேரம் வரை நாங்கள் உண்ணுகின்றோம். ஃபஜ்ருடைய பாங்கு முதல் மக்ரிபுடைய பாங்கு வரை நாம் உண்ணாமல் பருகாமல் எங்களது அடிப்படை மனிதனுடைய தேவைகளை எல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ரமலானுடைய காலம், பகல் பொழுதை அடைகின்றோம், பல வகையான வேலைகளில் ஈடுபடுகின்றோம், களைப்பாகின்றோம், அல்லது காலநிலை உஷ்ணத்தின் காரணமாக உடம்பு அது களைப்பாகின்றது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் பகல் பொழுது ஒரு 12 மணி 1 மணி 2 மணி ஆகின்ற போது நாங்கள் களைப்பாகி நாங்கள் ஒரு இடத்தில் உட்காருகின்றோம். தாகம் ஏற்படுகின்றது, பசி ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அருகாமையில் யாரும் கிடையாது, நண்பர்களும் இல்லை, உறவுகளும் இல்லை, பார்ப்பதற்கு யாரும் இல்லை. ஃப்ரிட்ஜில் கூல் தண்ணீர் இருக்கின்றது, அல்லது எங்களுக்கு முன்னால் அழகான உணவு இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பம் அந்த மனிதன் உணவை உண்பதற்கும் அந்த குடிபானத்தை குடிப்பதற்கும் அவனுக்கு தோதுவான சந்தர்ப்பம் இருந்தும் அவன் அதனை குடிப்பதற்கும் உண்பதற்கும் அவன் தயங்குகின்றான். காரணம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோற்று இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோற்ற நான் இந்த உணவை சாப்பிட்டால், இந்த குடிபானத்தை குடித்து விட்டால் எனது நோன்பு முறிந்துவிடும், படைத்தவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதற்காக அல்லாஹ் ஹலாலாக்கின உணவையும் குடிபானத்தையுமே நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தவிர்ந்து கொள்ளுகின்றோம். மதிப்புக்குரியவர்களே, சிந்திக்க வேண்டிய இடம் இதுதான். அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுக்கு ஹலாலான உணவையே தடுத்துக் கொள்கின்றோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுக்கு ஹலாலான குடிபானத்தையே எங்களால் தவிர்ந்திருக்க முடியும் என்றால், அல்லாஹ் ஹராமாக்கின விடயத்தை தவிர்ந்து கொள்வது என்பது எங்களுக்கு இலகுவாக மாறுகின்றது. அல்லாஹ் ஆகுமாக்கின விடயங்களே அல்லாஹ்வுக்காக வேண்டி தவிர்ந்து கொண்டு நடக்க முடியும் என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்த விடயத்தை எங்களால் தவிர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு மனோ நிலையை இந்த ரமலான் எங்களிடம் ஏற்படுத்துகின்றது. இதுதான் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள மக்களாக மனிதர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் தடுத்த விடயங்களை நீங்கள் இந்த மாதத்தின் மூலமாக உங்களது வாழ்க்கையில் தவிர்ந்து நடக்கின்ற ஒரு பயிற்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கின்றார். மதிப்புக்குரியவர்களே, இது படைத்தவனுக்கு எங்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவு பாலத்தை நாங்கள் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதுபோன்றுதான் படைப்பினங்களுடன், நண்பர்களுடன், சமூகத்துடன், பல்லின சமூகங்களுடன், பல வகையான குணங்களும் குணாதிசயங்களும் கொண்ட மனிதர்களுடன் நாம் வாழ்கின்ற போது அவர்கள் மூலமாக ஏற்படுகின்ற அசௌகரியங்களையும் நாங்கள் பொறுத்து நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு வாழ வேணும் என்கின்ற மனோநிலையையும் இந்த நோன்பு ஏற்படுத்துகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நீங்கள் நோன்பாளியாக இருக்கின்ற சந்தர்ப்பம், உங்களிடம் ஒரு மனிதர் தகாத வார்த்தைகளை பேசுகின்ற போது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகின்ற போது, நீங்கள் நான் ஒரு நோன்பாளி என்று சொல்லி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது எதனை சொல்லி தருகின்றது? ஒரு மனிதன் அவனுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு சக்தியும் தைரியமும் இருக்கின்ற போதும் நான் ஒரு நோன்பாளி என்று சொல்லி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் அவன் தவிர்ந்து கொள்ளக்கூடிய, உலகத்தில் ஒரு முரட்டுத்தனம் இல்லாமல் ஒரு கௌரவமான பிரஜையாக அடுத்தவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை பொறுத்து நாங்கள் வாழ வேணும் என்கின்ற சிந்தனையை இந்த நோன்பு ஏற்படுத்துகின்றது. ஒரு மனிதனது கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, அவனுக்கு எதிராக எதிர்வினையாற்றக்கூடிய அந்த சிந்தனையை கட்டுப்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ வேணும் என்கின்ற அந்த அடிப்படை தத்துவத்தை இந்த ரமலான் ஏற்படுத்துகின்றது. அதுபோன்றுதான் நாங்கள் அன்பையும் பரஸ்பரத்தையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்ளக்கூடிய, இன நல்லிணக்கத்தை பேணக்கூடிய இப்படிப்பட்ட விடயங்களையும் இந்த ரமலான் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது.
பல்லின சமூகங்களுடன், பல நிறத்தவர்களுடன், பல மொழிகள் பேசக்கூடிய, பல வகையான சித்தாந்தங்களை கொண்ட, பல வகையான சிந்தனைகள் கொண்ட மனிதர்களுடன் வாழ்கின்ற போது நாங்கள் அவர்களுடன் அன்பையும் பரஸ்பரத்தையும் நாங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும். நாங்கள் விரோதத்தையும் குரோதத்தையும் முதுகுக்கு பின்னால் போட்டுக்கொண்டு நாங்கள் அன்பை பரிசாக வழங்க வேண்டும். நாங்கள் மன்னிப்பை அவர்களுக்கு பரிசாக வழங்க வேண்டும் என்கின்ற சிந்தனையையும் ரமலான் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ரமலானுடைய மாதத்தில் நடைபெற்ற நிகழ்வுதான் ஃபத்ஹ் மக்கா. எங்களுக்கு தெரியும், மற்ற மக்காவை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். ரமலானுடைய நிகழ்வு, மக்காவில் இருந்த அந்த குறைஷியர்கள் 20 வருஷமாக முஸ்லிம்களுக்கு எதிரான விரோதமான அந்த கொள்கைகளை செயல்படுத்தி கொண்டு பல வகையான யுத்தங்களுக்கு தலைமை தாங்கின முன்னணி அபூ சுஃபியான் போன்றவர்கள் எல்லாம் ஹிஜ்ரி 8வது வருடம் சிறை கைதிகளாக, தலை குனிந்தவர்களாக, கூனி குறுகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிறுத்தப்படுகின்றார்கள். முழு மக்காவுடைய அதிகாரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலுக்கு கீழால் குவிக்கப்படுகின்றது. பழி வாங்குவதற்கு மிக பெரும் பொருத்தமான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தும், தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த குறைஷிகள் பல வகையான தயக்கத்துடன் பயத்துடன் கூறி குனிகி, இன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பழி வாங்கி விடுவார்கள், 20 வருஷத்துடைய அந்த கடனை தீர்த்து கொள்வார்கள், நாம் செய்த அநியாயத்திற்கான அந்த மிக பெரும் தண்டனையை எங்களுக்கு வழங்குவார்கள் என்று அபூ சுஃபியான் போன்ற தலைவர்கள் எதிரணியில் சிந்திக்கின்ற சந்தர்ப்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்றைய நாள் பழிக்கு பழி வாங்குகின்ற நாள் அல்ல. அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய தினம் ஒருவருக்கொருவர் அன்பையும் நட்பையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தினம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வரலாற்று சிறப்புமிக்க, வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அந்த ஃபத்ஹ் மக்காவுடைய நிகழ்வு இந்த ரமலானுடைய மாதம் தான் நடைபெற்றிருக்கின்றது. எனவே மதிப்புக்குரியவர்களே, எனவே ரமலானுடைய நோன்பு என்பது வெறுமனே நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பசித்து தாகித்திருந்தோம் என்கின்ற சிந்தனைக்கு அப்பால் எங்களது ஆத்மீக பயணத்தையும் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த உறவை பலப்படுத்துவதற்கும் சமூகங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய விரிசல்களை நாங்கள் மன்னித்து மறந்து நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பையும் பண்பையும் பண்பாடுகளையும் நாங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட ஒரு சமூகமாக எங்களை மாற்றுவதற்கு இந்த ரமலான் மிக பெரும் ஒரு பொன்னான சந்தர்ப்பம். எனவே மதிப்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நல்ல பல மாற்றங்களை இந்த ரமலானின் மூலம் அடைந்தவர்களாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஃப்தாருக்கான சிறப்பு பயானை வழங்கி விடைபெற்ற மௌலவி என்று சர்ஜோன் ரஹ்மானி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு இப்போது அக்கரைப்பற்று கிங்ஸ் ஏசியா செப் நிறுவனத்திலே மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வு உதவி மாவட்ட சார்ந்த ஆணையாளரும் சமாதான நீதவான் சங்கத்துடைய செயலாளரும் முஸ்லிம் மீடியா போரத்துடைய பிரதி தலைவருமான சிரேஷ்ட ஊடகவியலாளர் எங்கள் அன்புக்குரிய MF ரிஃபாஸ் JP ஏற்பாட்டிலே முன்னாள் வலய கல்வி பணிப்பாளர் சமாதான நீதவான் சங்கத்துடைய தலைவர் அல்ஹாஜ் ULM ஹாசிம் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்விலே தொடர்ந்து ஒரு சிறிய உரையை வழங்குவதற்காக அன்போடு இங்கே அழைப்பது இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சமாதான நீதவான் சங்கத்துடைய தலைவர் முன்னாள் வலய கல்வி பணிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய அல்ஹாஜ் ULM ஹாசிம் JP அவர்களை அழைக்கின்றோம். எங்களுடைய அம்பாறை மாவட்ட சமாதான நீதவான் சங்கம் இம்முறையும் இந்த இஃப்தார் இன நல்லிணக்கத்துக்கான இஃப்தார் நிகழ்ச்சியை
நடாத்துவதையிட்டு நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சி வருடந்தோறும் நடைபெறுகிறதின் நோக்கம் என்னவென்றால், எங்களுடைய முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே நாங்கள் வாழுகின்ற சமூகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைவாக நடக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. எங்களுடைய நோன்பு புனிதமானது. இந்த நோன்பை திறக்குகிற ஒரு நிகழ்ச்சி என்பது மற்ற சமூகங்களோடு சேர்ந்து செய்வதன் ஊடாக ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வருகின்ற அந்த அமைப்பிலே தான் இன்று இங்கே உலமாக்கள் இருக்கின்றார்கள். அதே போல அரச உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள், பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள், சிங்கள சகோதரர் இருக்கின்றார்கள், எல்லோருமே இருக்கின்றார்கள். இது ஒரு இன நல்லிணக்கத்துக்கான ஒரு அமைப்பு என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்த உங்கள் எல்லோரையும் நான் தனிப்பட்ட முறையிலே அன்போடு வரவேற்கின்றேன். நீங்கள் எல்லோரும் அதிதிகள் தான். அந்த அடிப்படையிலே இங்கே முக்கியமாக புலனறுவில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற புலனறுவை மாவட்ட நீர்ப்பாய்ச்சன பொறியியலாளர் இன்ஜினியர் நப்சான் அவர்களையும், அதே போல எங்களுடைய அக்கரைப்பற்று வலயக்கல்வி பணிப்பாளர் ரஷீத் ரஹமத்துல்லா மௌலி அவர்களையும், அதே போல எங்களுடைய அக்கரைப்பற்று ஏஎஸ்பி அக்கரைப்பற்று மிஸ்டர் நுவான் பி தந்த நாராயண ராம அவர்களையும், அதே போல கல்முனை ஏஎஸ்பி அவர்கள். அப்ப இந்த நிகழ்ச்சி தொடரும். 2-3 நிகழ்ச்சிகளும் பட்டங்களும் வழங்க வேண்டியிருப்பதால் தயவு செய்து நோம்பு தொடர்ந்து ஒரு 5 நிமிடத்து இருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிழக்கு மாகாணத்தில் இப்போது அதான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இஃப்தாரை தொடர்ந்து சில நிகழ்வுகள் இங்கே இடம்பெற இருக்கின்றன. அந்த நிகழ்வுகளில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக வேண்டிக் கொண்டு இப்போது இஃப்தார் நிகழ்வுக்கு செல்கின்றோம்.